மார்னிங். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் இருக்கா? இதை வச்சுட்டு அடைச்ச கத்திரிக்காய் பண்ண காட்டித்தரேன். கத்திரிக்காயை 4 ஸ்ப்ளிட் பண்ணிங்கோ, ஃபுல்லாக நறுக்காங்கோ. தண்ணீர் போட்டுருங்கோ, இன்னும் கறக்காது. புளியும் இந்த மாதிரி கட்டியாக கரைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் கறிப்பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். கத்திரிக்காய் அரைக்கிறது இந்த மாதிரி கட்டியாக பண்ணிங்கோ. ஸ்டஃபிங்குள்ளே இந்த காரப்பொடி போடணும். இந்த அரைச்ச கறியை இட்லி பானையில் வச்சு ஸ்டீம் பண்ணலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆனால் அரைச்சிடுங்க. ஸ்டீமிங்லேருந்து எடுத்த பின்ன கொஞ்சம் நேரம் ஆற வைங்கோ. கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிடணும். கடலைப்பருப்பை சுவந்த பின்ன கத்திரிக்காய் எல்லாம் கொட்டுங்க. அடைச்ச கத்திரிக்காய் கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்கு சொல்லுங்க. பாய்.